பார்த்துட்டு வரேன். நிஜமாவே படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எஸ்எஸ்சி டைரக்ஷன்ல மறுபடியும் ஒரு படைப்பு. நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். ஒரு பெட் நாய் வந்து என்னடா பண்ண போகுது, நாய் அந்த படத்திலேயே நாய் தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே சொல்றாங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்கு. நான் கூட நினைச்சேன் ஹீரோயின் இல்லாம எப்படா படம் ஓடுமா, இல்ல சும்மா போய் உள்ள தூங்க போறோமா அப்படிலாம் நினைச்சேன். நிஜமாவே சூப்பரா இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. நல்லா இருக்கு சார். படம் பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். எங்க வீட்ல நாய்க்குட்டி இருக்கனால அதை நாங்க விரும்பி பார்க்கறோம். சார் நல்லா நடிச்சிருக்கிறாரு. பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் நடிச்சாதான் நல்லா இருக்கும்லாம் இல்ல. படம் சட்டிலா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. எமோஷனலா கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். இல்ல இது கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். லைக் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது இந்த சைட் பார்க்க முடியாது, அவங்க பார்க்கலாம் இவங்க பார்க்கலாம் அப்படிலாம் இல்லாம எல்லாரும் பார்க்கலாம். இது சொசைட்டிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. டாக் பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்கு. எஸ்எஸ்சி சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. படம் நல்ல ஒரு விழிப்புணர்வான படம். ஸோ மது நாட்டையும் வீட்டையும் எப்படி கெடுக்குதுன்னு கடைசியில ஒரு பாயிண்டா சொல்லி அவேர்னஸா முடிச்சிருக்காங்க. நல்ல ஆக்டிங். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். பட் ஆனா இது வந்து டாக் லவர்ஸ்க்கான படம். நீங்க ஒரு டாகோட லாங்குவேஜ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு டாக் லவரா இருக்கணும். நார்மலா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆக்சுவலா டாகை லவ் பண்றவங்க, ரொம்ப நேசிக்கிறவங்க தான் இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்க்கணும். ஸோ ஒரு யாருக்கு அடிப்பட்டாலும் வலிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் தான். உண்மையிலேயே ஒரு நாய்க்கு சட்ட ரீதியா நீதி கிடைக்கும்ன்றத இந்த படத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருக்காங்க. படம் பாக்குறப்ப எனக்கு ஒரு எப்பயும் போல நார்மலா தான் இருக்கும்னு தோணுச்சு. ஆனா படத்தை போய் பார்த்தப்ப கண்டிப்பா படம் நார்மலான விஷயம் இல்ல. ஒரு முதல் முறையா ஒரு ஒரு நாய்க்கு நீதி கிடைக்குது, அதுவும் சட்ட ரீதியா கிடைக்குது. ஒரு நாயும் சட்ட ரீதியா மனுஷனே இங்க சட்ட ரீதியா போராடுறது கிடையாது. அந்த நாய் நினைச்சிருந்தா அவனை அங்கேயே கடிச்சு அவனை அடையாளம் பார்த்தப்பயே கடிச்சு கொதறிட்டு அது பாட்டுக்கு போயிருக்கலாம், எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு போயிருக்கலாம். ஆனா எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நாயா இருந்தாலுமே சட்ட ரீதியா தான் போராடணுங்கிறத இந்த படத்துல அவர் கரெக்டா வலியுறுத்தி இருக்காரு. எனக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னா, இப்ப நான் ஒரு செல்லப்பிராணி வளர்த்திருக்கேன்னா அந்த செல்லப்பிராணிக்கு ஏதாவது எனக்கே தெரியாம அதுக்கு ஏதாவது நடந்திருந்தா கண்டிப்பா அது வந்து நாயை கேட்டு கோர்ட்டுக்கு போற அளவுக்கு அது இம்பாக்டா இருக்கு படத்துல. பெட் லவர்ஸ்க்கு அதாவது ஆல்மோஸ்ட் அதாவது நான் எல்லா படத்துலயுமே எப்படி காட்டுவாங்கன்னா மனுஷன் நாய் மேல வச்சிருக்கிறது, நாய் மனுஷன் மேல வச்சிருக்கிறது, அவ்வளவுதான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துலதான் ஒரு நாய்க்கு கூட தாய் உணர்வு இருக்கு. தன்னோட குட்டிய வந்து அது இழந்துட்டா அதுக்கு எவ்வளவு வலிக்கும், தன்னோட ஃபேமிலி அது இழந்துட்டா எவ்வளவு வலிக்கும், நம்மளுக்கு வலிக்கிற மாதிரிதான் நான் என் பொண்ணை நான் இழந்துட்டா எனக்கு எவ்வளவு வலிக்குமோ அந்த மாதிரிதான் அவளுக்கும் வலிக்கும்ன்றத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. என்ன மெசேஜ் சொல்ல வர்றாருன்னா, யாரா இருந்தாலும் சரி, நாயாவே இருந்தாலும் சரி, சட்ட ரீதியா போராடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ரோலை நல்லா பண்ணிருக்காரு. உண்மையிலேயே அவரு தர்மராஜா பண்ணிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ரியாலிட்டி தர்மராஜ் இங்க இருந்தா இன்னைக்கு நாய்களும் பாதிக்கப்படாது, நாய் மாதிரி போராடிட்டு இருக்க மனுஷங்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க. எல்லாருக்கும் படத்துக்கு நான் 10க்கு 10 கொடுப்பேன். சொல்லிட்டு போயிருவீங்களா? இப்ப நான் வந்து கூரன் அப்படின்ற படம் பார்த்துட்டு வரேன். எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடித்துள்ள இந்த கூரன் படத்தை பார்த்துட்டு வரேன். அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ஒரு நாய் நடிச்சிருக்கு. நீங்க படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். இந்த நமது நண்பர் அவர்கள், உங்க பேரு என்ன? மரியன், திரு மரியன் அவர்கள். இப்ப நான் படம் பார்த்துட்டு வெளியில வரேன். சார் வந்து படம் பார்க்கவே இல்ல, இப்பதான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. இப்பதான் டிக்கெட் வாங்கியிருக்காரு. டிக்கெட்டை வாங்கிட்டு இவர் படம் பார்க்காமலே படம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்றாரு. அது மிகப்பெரிய தவறுங்க. அது புரியுதுங்களா? நீங்க படம் பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். நீங்க படம் பார்க்காமலே இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லாம சொல்லுங்க. இதுல வந்து 200 பேர் 300 பேர் வேலை செஞ்சிருக்காங்க இந்த படத்துல. புரியுதுங்களா? இது வந்து மிகப்பெரிய தவறுங்க. இது வந்து காவல்துறை நண்பர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நான் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி படம் பார்க்காமலேயே
நான் வந்து படம் பார்த்துட்டேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு ஒரு தாய் பெற்றெடுத்த குழந்தைய நீங்க கருவ இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிருக்கீங்களா? இது கூரன் படத்தின் சம்பந்தமாக உள்ளவங்க கேட்கணும். இருந்தாலும் என் ரத்தமும் நாடியும் நரம்பும் எனக்கு துடிக்குது. சார், விஜய் சார் எல்லாருக்குமே பிடிக்குங்க. நீங்க வந்து படம் பார்க்காமலேயே நான் வந்து படம் பார்த்தேன், இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லாமா? அது மிகப்பெரிய தவறு. அது நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் அதை எதுவும் சொல்லல. ஆனால் நீங்க வந்து ஒரு படத்தை பார்க்காமலேயே இந்த படம் நான் பார்த்தேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாமா? நீங்களே சொல்லுங்க. வேற படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு நான் வந்து படம் பார்த்துட்டேன், படம் நல்லா இல்ல அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. உங்க வாயில சொல்லுங்க. நீங்க நல்லா படம் பார்த்தீங்க, நல்லா இருக்கா? படம் சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. நானும் பாக்குறேன். நீங்க பாக்குறீங்க. பாக்குறேன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் படம் பார்க்கல. நான் பாக்குறேன். அதான் ஜோக்கு தான் வந்தேன். அவ்வளவுதான். இல்லங்க, படம் பார்க்காமலே எனக்கு தவறா சொல்லிட்டேன்னு சொல்லிருங்க. அது தப்பு இல்ல. அது சரி, படம் பார்க்காம தப்பா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா? ரொம்ப நன்றிங்க. ஏன்னா